போகிறோம் தங்கம்? கோயில் போகிறோம். த்ரூவ் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான vlog இது. மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேச்சுரலாக இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் பர்த்டே. இப்போ வந்து 11:05 ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சர்ப்ரைசஸ் லைக் குட்டியாக ஒரு டெக்கரேஷன், அவனுக்குன்னு சர்ப்ரைஸாக வாங்கி வச்ச டாயெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா நாளைக்கு காலத்தால் அவன் ஏந்து வரப்போ அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. துருவ் குட்டியை தூங்க போட்டுட்டு குட்டியாக நாங்கள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி ஒரு மினிமல் டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஹாப்பி பர்த்டே துருவ். ஹாப்பி பர்த்டே துருவ். அம்மா அப்பா லவ்ஸ் யூ. துருவ் குட்டிக்கு அதுக்குள்ளே ஒரு வயசு ஆகிடுச்சா? என்னால் அதை ப்ராசஸே பண்ண முடியல. இப்போ தானே பிறந்தான், அதுக்குள்ளே ஒரு வயசு ஆகிடுச்சா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப மிக்சட் எமோஷன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்குள்ளே வளர்றான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வளர்ற, கொஞ்சம் பொறுமையாக வளரலாம்ல அப்படி தான் இருந்தது. ஃபைனலி சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி அவருக்கான கிஃப்டையும் வந்து அன்ராப் பண்ணி அங்கே வச்சாச்சு. அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றது பார்க்கறதுக்கு நாங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்த உடனே சர்ப்ரைஸ்டாக ரியாக்ட் பண்ணால் அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நல்லா நோட்டீஸ் பண்ணால் ஏதோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஏதோ புது டாய் வாங்கி வச்சுருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து ஒரு சர்ப்ரைஸ்டு ஹாப்பி ரியாக்ஷன்லாம் கொடுத்தான். இந்த டாயை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நடக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ வந்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்திருந்தாங்க அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து அவனுக்கு புக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எவ்வளோ புக்ஸ் கொடுத்தாலும் அவன் பொறுமையாக ஒரு பேஜாக திருப்பி என்னென்ன பொம்மை இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவங்களும் ஒரு புக் செட் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் துருவ் குட்டி சாப்பிட்டு கொஞ்சம் நேப் டைம் எடுத்தார். லன்ச் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அவனை ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறேன். அந்த டாயோடு தான் விளையாடிட்டு இருந்தான். இன்றைக்கி எவ்வளோ டாய் சுற்றி இருந்தாலும் இந்த டாயோடு தான் அப்சஸ்டாக விளையாடிட்டு இருந்தான். பை பை வரும். Birthday to you. Happy birthday to you. தங்கக்குட்டி. லன்ச் சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் இதே டாய் எடுத்துட்டான். ஆனால் இந்த வாட்டி வந்து அதை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து அதை பிடிச்சி நடக்கணுன்னா பயங்கரமாக அழுதான் மாட்டேன் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூன் அவனே இண்டிவிஜுவலாக அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஈவினிங் கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்.
வண்டி எடுக்க போகிறோம். அப்போ வந்து கீழே வந்தோடனே டாகை பார்த்துட்டாரு. அதை பார்த்து ஒரே எக்ஸைட் ஆகி ஈ ஈ அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இந்த ஃபேஸில் அவனுக்கு இந்த டாக்ஸ், கேட்ஸ், கவுஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறான் அதெல்லாம் பார்த்து. துருவ குட்டிக்கு இந்த கோயிலும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் கூப்பிட்டு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் கூப்பிட்டு போகிறப்ப அவன் ஒரு 4-5 மந்த்ஸ் பேபி. கூப்பிட்டு போனோம். ஒரே அழுதுகிட்டே இருந்தான் கோவிலில். ஃபுல்லாக நாங்கள் படியேறி சாமி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரே அழுக. ஆனால் இப்போல்லாம் வந்து கோயிலை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் அம்மாச்சிக்கும் முருகன்கிட்டேருந்து நல்லபடியாக பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஆளே இல்லாத வீட்டில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெல் அடிச்சிட்ருக்காரு. வீட்டிலேயே குட்டியாக ஒரு கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல த்ருவுக்கு வந்து இந்த ஃபேஸில் வந்து டாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ ட்விஸ்டி டைல்ஸ் ரெஸ்டாரண்ட் அன்றைக்கி போகலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது நைட்டு. பட் கோவில்லே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த பிளானை கேன்சல் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் போயிருந்தோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டெக்கார் இருந்தது. மேபி அன்றைக்கி யாராவது செலிப்ரேட் பண்ணாங்களா இல்லை டிஃபால்ட்டாக அந்த செட்டப் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ சாப்பிட்டு நாங்கள் பெட்ஸோட விளையாட போயிட்டோம். இப்படி தான் த்ருவ் குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியாக, மெமரபிள் அண்ட் ஸ்வீட்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி ஒரு ஹாப்பி vlogல நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.